பொதுவா பஸ்ல எந்த ஸ்டாப்ல ஏறினாலும் ஏதாவது ஒரு ஸ்டாப்ல இறங்கிருவோம். பட் இந்த பஸ்ல ஏறினா மட்டும் எந்த ஸ்டாப்ல இறங்க மாட்டோம். எஸ், அதுதான் தமிழ்நாட்டோட மரண பேருந்து. 1998ல நாமக்கல் டு ஹொல்லி ஹில்ஸ்க்கு ஒரு பஸ் கிளம்புது. எதிர்பாராத விதமா அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த பஸ்ல இருந்த ஒருத்தர் கூட உயிர் தப்பல, எல்லாரும் ஸ்பாட்லயே காலியாயிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த ஊர் லோக்கல்ஸ் எல்லாமே அதை பேய் ரோடு அப்படின்னு சொல்லி பொதுவா அழைக்கிறாங்க. அப்படியே 2017ல ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து கார்ல கொல்லி ஹில்ஸுக்கு ட்ரிப்புக்காக போறாங்க. அவங்க அந்த ஹில்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து 1:10. இவங்க டிராவல் பண்ணும்போதும் இவங்களை சுத்தி மிஸ்ட், ரோட்ல ஒரு கிளியர் வியூவே இவங்களுக்கு இல்ல. அப்ப இவங்க காரை ஒரு பழைய பஸ் கிராஸ் பண்ணி போகுது. இவங்க 4 பேத்துக்கு ஒரு பயங்கர கியூரியாசிட்டி. இந்த டைம்ல எப்படா பஸ் போகுது, அது பேசஞ்சர்ஸோட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் பின்னாடியே போறாங்க. திடீர்னு அந்த பஸ் சடன் பிரேக் போடுது. அந்த பஸ்ல இடிக்காம பஸ்ஸுக்கு சைட்ல போய் அந்த காரை நிப்பாட்டுறாங்க. அப்படியே அந்த பஸ்ஸோட ஜன்னல்ல பார்த்தா எல்லா பேசஞ்சர்ஸும் அமைதியா உட்காந்துருக்காங்க. உத்து கவனிச்சா அந்த பேசஞ்சர்ஸோட மூஞ்சி எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்கு. சில பேர்த்தோட மூஞ்சில ஃபுல்லா ரத்தமாவும் இருக்கு. என்ன நடக்குதுன்னே இந்த 4 பேத்துக்கும் புரியல. அப்போ ஒரு பொண்ணு, நாங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம், நீங்க லேட் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அந்த பஸ், அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த செகண்ட் இந்த 4 பேரும் பயந்து கத்துறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கோட எஜ்ஜில் அவங்க கார் நிக்குது. அப்படி இப்படி இறங்கி அந்த காரை 4 பேரும் சேர்ந்து வெளியே எடுத்துட்டு பார்த்தா அங்க 4 பேர் இல்ல, வெறும் 3 பேர் தான் இருக்காங்க. அந்த ஒருத்தனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மரண பேருந்துன்னு போடுங்க. உங்களுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்றேன். மீண்டும் ஒரு நன்றி.